وصحبه أجمعين. قال الله عز وجل في كلامه القديم الفرقان الحميد: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மகத்தான ஃபதுல் ரஹ்மத் அருள் கிருபையினால் இந்த ஷாபான் மாதத்தினுடைய தொடக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஜும்மாவில் அல்லாஹ் நம்ம எல்லாம் இங்கே ஒன்று கூட்டி இருக்கின்றான். அந்த வல்ல ரஹ்மானுக்கு எல்லா புகழும் முடித்தாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களின் மீது தன்னுடைய படைப்பினங்கள் அனைத்தையும் விட அதிகமான நேசம் பாராட்டக்கூடியவனாக இருக்கின்றான். அதனால்தான் மனிதனை தன்னுடைய கலீஃபாவாக பிரதிநிதியாக அவன் தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அதே போன்று அவனை இந்த சமூகத்திலே கண்ணியத்தோடு நான் வாழ வைத்திருக்கின்றேன் என்பதாகவும் அவன் தெளிவுபடுத்தி இருக்கின்றான். அதே சந்தர்ப்பத்தில் மனிதர்களுடைய இந்த வாழ்வியல் சூழல் எப்படிப்பட்ட நிலையில் அமைந்திருக்கின்றது என்றால், பல சமயங்களிலே நாம் ஒரு நேசிப்பவன் நம்மை துன்புறுத்துவாரா என்பதாக நினைக்கக்கூடிய அளவிற்கு நாம் பல சந்தர்ப்பங்களிலே அல்லாஹ்வின் மீதே நாம் பல சமயங்களில் தவறான அபிப்பிராயம் கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாகி விடுகின்றோம். வியாபாரங்கள், கொடுக்கல் வாங்கல்கள், குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் ரப்பின் மீது நாம் தவறான எண்ணம் கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்மை நிர்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில இருக்கின்றது. ஆனால் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு வழங்கியிருக்கின்ற இந்த வாழ்க்கையினுடைய உண்மை நிலையை புரிந்து கொண்டவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்த வழிமுறையில ஒவ்வொரு மணித்துளியிலும் ரப்பின் மீது தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். தன்னுடைய கண்ணியத்தை உணர்ந்தவர்களாகவே அவர்கள் திகழ்வார்கள். தனக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய அந்த கிலாபத் என்ற பிரதிநிதித்துவத்தினுடைய மதிப்பை உணர்ந்து அவர்கள் இந்த பூமியில ஒவ்வொரு அடியையும் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்பிற்குரியவர்களே, இதை நாம் இங்கே குறிப்பிட்டு சொல்வதற்கான ஒரு காரணம் என்னவென்றால், பல சமயங்களிலே நாம் தடம் பொருளக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றோம். மார்க்கத்தினுடைய அடிப்படையான இரண்டு அம்சங்கள் இருக்கின்றது. என்னவென்றால், ஒன்று அல் யகீன், இன்னொன்று ஒரு கனாத். யகீன் என்றால் அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கக்கூடிய உறுதியில் எப்பொழுதும் அணுவளவும் தடம் பொருளாதவர்களாக இருக்க வேண்டும். கனாத் என்றால் எனக்கு இந்த உலகத்திலே இவ்வளவு போதும் என்ற அந்த மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த துன்யா நம்மை தூக்கி சாப்பிட்டு விடும். அவனுக்கு அவ்வளவு பெரிய பில்டிங் கொடுத்து அல்லாஹ் எனக்கு இத்தினோடுதான் கொடுத்திருக்கிறான் என்பதாக ஒருத்தர் நினைச்சார் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய நல்லெண்ணம் அந்த இடத்திலே கலைந்து போய்விடும். இந்த வாழ்க்கையினுடைய வெற்றியின் சூத்திரம் எங்கே இருக்கின்றது என்றால், அது அல்லாஹ்வின் மீது தீராத நல்லெண்ணம் கொண்டவர்களாக நாம் இருப்பதில் தான். அல்லாஹ் வழங்கிய அடியார்களின் மீதும் தீராத நல்லெண்ணம் கொண்டவர்களாக அப்பொழுது நாம் மாறிவிடுவோம். அவர் எனக்கு நல்லதுதான் செய்வாரு, அவர் ஒருபொழுதும் எனக்கு துரோகம் இழைக்க மாட்டார் என்பதாக ஒரு மனிதன் தன்னுடைய சக மனிதனை பற்றி நினைப்பான் என்றால், தன்னுடைய தாம்பத்திய வாழ்க்கையில கணவன் மனைவி இருவரும் அப்படி நினைப்பார்கள் என்றால், பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வரும் என்றால், நிச்சயமாக இந்த உலகமே ஒரு சொர்க்கமாக காட்சியளிக்கும். இல்லாவிட்டால் நாம் இப்பொழுது இருப்பதை போல
ஒருவரை பற்றி ஒருவர் எப்பொழுதும் தீராமல் குறை பேசிக் கொண்டுதான் இருப்போம். அல்லாஹை பற்றியும் நாம் குறை பேசக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள. அன்பிற்குரியவர்களே, இது வாழ்க்கையினுடைய வீழ்ச்சிக்கான ஒரு காரணமாக நமக்கு மார்க்கத்திலே சொல்லி காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. எப்பொழுது வீழ்ச்சி ஏற்படுகின்றது என்றால், எப்பொழுது மனிதர்கள் தங்களுடைய உள்ளத்திலே அந்த போதும் என்ற தன்மையை மாற்றிக் கொள்ளுகின்றார்களோ அப்பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு வீழ்ச்சி ஏற்படுகின்றது. அதே போன்று எப்பொழுது அல்லாஹின் மீது, அல்லாஹ் வழங்கியிருக்கின்ற வாழ்க்கையின் மீது அவநம்பிக்கை கொண்டவர்களாக எப்பொழுது மாறுகின்றார்களோ அப்பொழுதுதான் வீழ்ச்சி அடைகின்றது என்பதாக நமக்கு மார்க்க ஞானிகள் தெளிவுபடுத்தி காண்பிக்கின்றார்கள். நம்முடைய முன்னோர்களை நாம் பார்க்கின்றோம். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவிற்கு வேதனையை அவர்கள் அனுபவித்தார்கள், எந்த அளவிற்கு அவர்களுடைய வாழ்நாளிலே துன்பத்தை அவர்கள் அனுபவித்தார்கள், வரலாறு நமக்கு சான்றளிக்கின்றது. அடித்தவனுக்கும் சோர்வு ஏற்பட்டு விட்டது, அடி வாங்கி இவர்களுக்கும் சோர்வு ஏற்பட்டு விட்டது. அடினா அவ்வளவு பெரிய அடி, சுடு மணல் பரப்பில, பாலைவனத்தில, மக்கமா நகரத்தினுடைய அந்த வெப்பத்தை பற்றி நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஹஜ்ஜுடைய காலகட்டத்திலேயே போய் மக்கள் பரிதவிச்சு போய் வர்றாங்க. அந்த அளவிற்கு மிக கொடுமையான ஒரு வெப்பம் இருக்கக்கூடிய நிலையில அந்த சுடு மணல் பரப்பில் கிடத்தி அவர்கள் மீது பாறாங்கல்லை தூக்கி வைக்கக்கூடிய அளவிற்கு மிக கொடுமையான ஒரு நிலை. ஆனால் இந்த தீனை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக அவர்கள் ஒருவொழுதும் யகீனை தவறவிடவில்லை. என்னுடைய ரப் அஹத், அவன் ஒருவன் தான், அவனை தவிர வேறு யாரை பற்றியும் எனக்கு பொருட்டில்லை. அது எவ்வளவு உன்னதமான ஒரு வார்த்தை அது. அதன் மூலமாக அவர்கள் தன்னுடைய எதிரியை பற்றிய ஒரு குற்றச்சாட்டை கூட அந்த இடத்திலே விட்டுவிட்டார்கள். அஹத், அல்லாஹ் ஒரு மட்டும்தான் இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றான். அஹதியத் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மகத்தான ஒரு நிலை, அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களுக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது. அது அல்லாஹ் நாடியதை மட்டும்தான் செய்ய முடியுமா. அசாபக்க மின் முசீபத்தின் பபிமா கசபத் ஐதிக்கும் சொல்கின்றான். நீங்கள் சம்பாதித்தவற்றின் காரணமாகத்தான் உங்களுக்கு சிரமங்கள் ஏற்படுகிறது என்றும் அல்லாஹ் சொல்கின்றான். அது அல்லாஹ்வின் அனுமதி கொண்டுதான் ஏற்படுகின்றது. இப்ப மினல்லா, ரப்பின் புறத்திலிருந்தான் ஏற்படுகின்றது. நாம் காரணங்களை வேண்டுமானால் அடுக்கிக் கொள்ளலாம். இன்னார் மூலமாக எனக்கு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு, இன்னார் மூலமாக எனக்கு நஷ்டம் வந்துருச்சு, இன்னும் நோயின் காரணமாக, கிருமியின் காரணமாகத்தான் எனக்கு நோய் ஏற்பட்டிருக்கு. என்ன காரணங்களை வேண்டுமானாலும், அஸ்பாபுகளை நாம் இந்த உலகத்தில் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். ஆனால் அன்பிற்குரியவர்களை எல்லாம் அல்லாஹ்வின் அனுமதி இருந்தால் மட்டும்தான் செயல்படும். இப்லீஸ் சைத்தானுக்கும் அல்லாஹ்வின் அனுமதி இருந்தால் மட்டும்தான் சக்தி இருக்கின்றது. இல்லாவிட்டால் ரப்பும் அவனும் சமம் என்று நாம் இணை வைப்பவர்களை போன்று மாறிவிடுவோம். அவன் தான் என்னை வழிகெடுத்தான்னு சொல்றதுக்கு கூட நமக்கு என்ன இல்லை, உத்தரவாதம் இல்லை. அன்பிற்குரியவர்களே, எல்லாவற்றிலும் அல்லாஹ்வினுடைய அஹதியத் என்று சொல்லக்கூடிய அந்த மகத்தான ஒரு தன்மை செயலாற்றிக் கொண்டிருக்கின்றது. ரப்பினுடைய அனுமதியை கொண்டுதான் நாம் இந்த உலகத்திலே நன்மை தீமைகளை அனுபவிக்கின்றோம் என்பதாக நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம். வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மையும் தீமையும் அல்லாஹ் விதித்ததின் அடிப்படையில் தான் இந்த உலகத்திலே வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ரப்பு தன்னுடைய இரண்டு விதமான வெளிப்பாடுகளை இந்த உலகத்திலே காண்பித்துக் கொண்டே இருக்கின்றார். இரவும் பகலும் போல நன்மையும் தீமையும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த உலகத்தினுடைய இயக்கத்திற்கு அது தேவை. நன்மையாகவே ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்பதாக வரலாறு கிடையாது. தீமை நிலையிலேயே ஒருவர் இருந்தார் என்ற வரலாறு கிடையாது. ஆனால் நன்மை வந்த பொழுது இன்னார் மூலமாகத்தான் எனக்கு நன்மை வந்தது என்பதாக சொன்னவனும் அந்த இடத்திலே வழிகேட்டை அடைந்து விட்டான். தீமை நிலையில இன்னார் மூலமாகத்தான் எனக்கு தீமை வந்துச்சு என்பதாக சொன்னவனும் அந்த இடத்திலே இணைவிப்பாளனாக மாறிவிட்டான். இரண்டும் ரப்பின் மூலம்தான் ஏற்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோட்பாட்டை தான் சஹாபாக்களிடத்திலே அற்புதமான முறையில உருவாக்கி காண்பித்தார்கள். அந்த அஹதியத்து தான் ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய தௌஹீதுடைய அடிப்படையாக அமைந்திருக்கின்றது. அல்லாஹ் ஒருவனை கொண்டு மட்டும்தான் இந்த உலகத்தில் எல்லாம் நடக்கும். அந்த எண்ணம் நம்மை சக மனிதர்களின் மீதான எல்லா விதமான புகார்களிலிருந்தும் பாதுகாத்துவிடும். அவன் மீது நாம் நேசம் செலுத்த ஆரம்பித்து விடுவோம். நம்முடைய எதிரியை நாம் நேசிப்போம். அவனுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று நாம் நினைப்போம். அந்த எண்ணம் தான் மனிதனிடத்தில் மாற்றங்களை உருவாக்கும். அவனை தண்டிப்பதன் மீது இருக்கக்கூடிய ஆவல் அல்ல, மாறாக அவன் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அன்பும் பாசமும் தான் மாற்றும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் இப்படி சொன்னான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும், நீங்கள் மிகவும் மென்மை குணம் படைத்தவர்களாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய சக மனிதர்களின் மீது அன்பையும் பாசத்தையும் பொழிபவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். காரணம் என்ன தெரியுமா? ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ், அல்லாஹ்வினுடைய கருணை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபது மின் ஹவ்லி, இந்த மக்கள் எல்லோரும் உங்களை சார்ந்திருக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா?
அந்த கருணையின் பொருட்டால் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? மற்றவர்களை கடுகடுக்காதவர்களாக இருக்கின்றீர்கள், கடுமை காட்டாதவர்களாக இருக்கின்றீர்கள். இல்லாவிட்டால் இவர்கள் எல்லோரும் உங்களை விட்டு ஓடி போய் விடுவார்கள் என்பதாக சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களை நாம் யோசித்து பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே காலகட்டத்திலே 9 மனைவியர்களோடு குடும்பம் நடத்தினார்கள். 1,24,000 சஹாபாக்களுக்கு வழி காண்பித்தார்கள். அந்த அத்தனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த அந்த நல்லெண்ணத்தின் காரணத்தினால்தான் நடந்தது. அவர்கள் மீது கொண்டிருந்த யகீன், உறுதிப்பாட்டின் காரணத்தினால் நடந்தது. நம்ம இன்னைக்கு ஒத்த மனைவியை நம்மளால திருப்திப்படுத்த முடியல. அந்த அம்மாவுக்கு நம்ம என்ன செய்ய முடியல, சந்தோஷமா வச்சுக்கிற அளவுக்கு நம்முடைய நிலை இல்லை. நம்ம பிள்ளைய நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான். அதுக்கு காரணம் என்னவென்றால், ரப்பை ஒவ்வொருவரிடத்திலும் பார்க்கக்கூடிய பண்பை நாம் இழந்தவர்களாக மாறி போயிருக்கின்றோம். அல்லாஹ் நினைத்ததை தவிர வேறொன்றும் இந்த உலகத்திலே நடக்காது. அல்லாஹ் நமக்கு நன்மையைத்தான் செய்வனாக இருக்கின்றான். நமக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இலக்கையின் அடிப்படையிலான ஒரு வாழ்க்கை, அல்லாஹ்வைத்தான் நாம் சென்றடைய போகின்றோம். மக்சத ஜிந்தகி, வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? இபாதத் வ ஷனாகத், நாம் வணங்கி வாழ வேண்டும். நாம் ஒரு பொழுது இந்த உலகத்திலே இருக்கின்றோம் என்றால் ரப்பை கொண்டுதான் நான் வாழுகின்றேன் என்ற உணர்வோடு அவனை வணங்க வேண்டும், தொழ வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், ஜகாத் கொடுக்கணும், ஹஜ் செய்வதற்கான வாய்ப்பு கிடைச்சா அதை செய்யணும். அதுக்காகத்தான் அல்லாஹ் என்ன படைச்சிருக்கிறான். அந்த ரப்பு எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான்? சாதாரணமான ஒரு ரப்பு அல்ல. ஷனாகத் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில அவனை கொண்டுதான் நான் வாழுகின்றேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்பினங்களும் அல்லாஹ்வை கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்ற எண்ணம் கொண்டவர்களாக ஒருவர் இருப்பார் என்றால், அன்பிற்குரியவர்கள், அவர் இலக்கை நோக்கிய பயணத்திலே சரியாக இருக்கின்றார் என்பது பொருள். அவருக்கு ஒருபொழுதும் அவருடைய யகீனிலே தொய்வு ஏற்படாது. அவர் மனது உறுதிப்படைத்தவராக இருப்பார். அவருடைய மனதில எப்பொழுதும் உலகின் ஆசாபாசங்களின் மீதான கவனம் போகாது. அவன் இவ்வளவு பெரிய வீடு கட்டிருக்கான், இவ்வளவு பெரிய கடை வச்சிருக்கான், அதை பத்தி நமக்கு என்ன கவலை? நமக்கு அன்றாடம் ரிஸ்க் அளிப்பவன் அவனாக இருக்கின்றான். கோடிகளிலே புரள்பவர்களுக்கு ஒரு பருக்கை சோறு சாப்பிட முடியாத அளவிற்கு நோய்கள் இருக்கின்றது. இருக்கத்தானே செய்கிறோம், பார்க்கத்தானே செய்கிறோம். அப்ப நம்முடைய நிலைகளை ரப்பின் மீது நல்லெண்ணத்தின் மீது, ரப்பின் மீதான நல்லெண்ணத்தின் மீது, சக மனிதர்களின் மீதான நல்லெண்ணத்தின் மீது நாம் சீர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் அதை தீராமல் அதை செம்மைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றான். போர்க்களத்திலே பெருமானாருடைய நிலையை வரலாறு நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது. உஹது யுத்தம் நடக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் என்ன ஏற்பட்டுச்சு? நமக்கு பத்ர்னாலே வெற்றி, உஹதுனா தோல்வி, அப்படித்தான் நம்ம படிச்சு வச்சிருக்கோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபொழுதும் அதை தோல்வியாக அவர்கள் கருதவே இல்லை. அவர்கள் எப்படித்தான் நினைத்தார்கள்? உண்மையில அது அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய வெற்றி தோல்வி என்ற 2 விதமான வெளிப்பாடுகளினுடைய சூழ்நிலை இங்கே ஏற்பட்டது. பத்ர்ல வெற்றியை கொடுத்தவனும் அல்லாஹ். இங்கே யார் குறைஷிகளா தோற்கடித்தார்கள்? ஒருபொழுதும் அவர்கள் காரணமாக இருக்கலாம். அஸ்பாபன் இன்னார் இன்னார் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ரப்பு நினைத்ததுதான் இங்கே நடந்தது. இறைவன் தீர்மானித்ததைத்தான் அந்த இடத்திலே வெளிப்படுத்தி காண்பித்தான். அதனாலதான் சஹாபாக்கள் இப்படி சொன்னாங்க. குறைஷியர்களை பார்த்து அப்பொழுதும் கூட மனம் தளராமல் இப்படி சொன்னார்கள், அல்லாஹ் மௌலானா வலா மௌலாலக்கும், தோத்து போனாலும் கூட எங்களுக்கு அல்லாஹ் இருக்காம்பா, உங்களுக்கு எந்த எஜமானுமே கிடையாது. அல்லாஹ் பத்தி உனக்கு தெரியாது, உன்னை படைச்சது யாருன்னு தெரியாது, இந்த உலகத்தில் எதுக்கு வாழ்றன்னு உனக்கு தெரியாது. இந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை திரட்டிக் கொண்டு நீ சென்று விட்டால் அதுதான் உனக்கு வெற்றி, களம் வெற்றியாகலாம். ஆனால் இதயங்களை உன்னால் வெல்ல முடியாது. இந்த இதயத்தில் இருக்கக்கூடிய ரப்பை நாங்கள் வென்றிருக்கின்றோம், அவன் எங்களோடு இருக்கின்றான் என்ற உணர்வோடு இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் மௌலானா வலா மௌலாலக்கும் என்பதாக சொன்னார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, இதிலே நாம் உறுதி படைத்தவர்களாக நம்முடைய எண்ணங்களை செம்மைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். கொஞ்ச நேரமாவது ஒரு நேரத்தில் உட்கார்ந்து ரப்பு எனக்கு என்னவெல்லாம் செஞ்சிருக்கிறான் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? ஒரு பெரிய குற்றப்பட்டியல் வேண்டுமானாலும் அடுக்குவோம். எனக்கு என்னென்னவெல்லாம் இல்லை, எனக்கு வாழ்க்கையில எதுவுமே இல்லை, அப்படித்தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி கொடுத்த வாழ்க்கை முறை என்ன தெரியுமா? வகான ஹக்கன் அலைனா நஷ்ருல் முஃமினீன், மூமின்கள் என்று ஒருவர் இருப்பார் என்றால், நம்பிக்கையை செம்மைப்படுத்தியவராக அவர் இருந்தால், அல்லாஹ்வுக்கு அவர் மீது உதவுவது என்பது கடமையாகிவிட்டது. நிச்சயமாக அல்லாஹ் உதவுவான். அதில் நாம் நம்பிக்கையை தளர்ந்து விடவே கூடாது. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நிலையிலும் அவர்கள் நமக்கு அதை செம்மைப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். வரலாற்றிலே அதற்கான சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்றோம். அதற்காக நாம் இப்படி நினைத்து விடக்கூடாது, அல்லாஹ் தான் நமக்கு நாடுறதான் நடக்க போகுது, நம்ம கடைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, உலகத்துக்காக உழைக்க போறதில்லை, போக வேண்டிய தேவையில்லை, நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும். அப்படி அல்ல. ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய கிலாபத்தினுடைய ஆட்சி காலத்தில் ஹஜ்ஜுக்கு போனாங்க.
அப்படி ஹஜ்ஜுக்கு போற சமயத்துல ஒரு குழுவினர் வந்திருந்தாங்க. அவர்களிடத்துல அப்போ இப்ப உள்ள மாதிரியான நவீன காலம் இல்லை. அவங்களுக்கான உணவை சுமந்து கொண்டு வருவார்கள், ஒட்டக குழுவினர்களாக வருவார்கள், ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வார்கள், எல்லா விதமான ஜாத் என்று சொல்லக்கூடிய கட்டுச்சாதத்தோடு தான் வருவார்கள். அதனாலதான் அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்லி காண்பிக்கின்றான், ஜாத் என்ற கட்டுச்சாதத்தை கொண்டு வருவார்கள் என்பதாக சொல்றான். அங்க இப்படி சொல்லி காண்பிக்கின்றான், கைரு ஜாத் தக்குவா, கட்டுச்சாதத்தை நீங்க கொண்டு வரலாம், சாப்பாட்டுக்கு வர உதவும். ஆனா உண்மையான கட்டுச்சாதம் என்பது என்ன? ரப்பை கொண்டுதான் அந்த உணவை நாம் பெற்றிருக்கின்றோம், ரப்பை கொண்டுதான் அந்த உணவை நாம் உண்ண முடியும். அது செரிப்பதற்கு ரப்பு நம்மோடு இருக்கின்றான் என்ற உணர்வு தேவை. இந்த தக்குவா இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் கைரு ஜாத், உள்ள அந்த கட்டுச்சாதத்திலேயே மிக சிறந்தது என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கின்றான். அந்த நிலையில அவங்க என்ன செஞ்சாங்க, எந்த விதமான கட்டுச்சாதமே கொண்டு வரல, வெறுமனே கிளம்பி வந்துட்டாங்க, போய் சேர்ந்தா போதும் என்பதாக. அப்போ அவங்கள பார்த்து ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் என்ன கேட்டாங்க, ஒருத்தர் பசித்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ஹிலாஃபத்தினுடைய அடிப்படையில இரவுல வலம் வந்தாவது கொண்டு போய் உணவு கொடுக்கக்கூடிய அமீர் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் அவர்களை பார்த்து கேட்டாங்க, நீங்க யாருன்னு கேட்டாங்க. நீங்க எல்லாம் யாரு, என்ன அடிப்படையில் இப்படி ஹஜ்ஜுக்கு வந்துறீங்க? அவங்க சொன்னாங்க, நஹ்னுல் முத்தவக்கிலும், நாங்கள் தவக்குல் வச்சிருக்கிறவங்கன்னு சொன்னாங்க. தவக்குலா, தவக்குலுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஹக்க தவக்குல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கின்றான். ரப்பின் மீது பொறுப்பு சாட்டி விட்டு சும்மா இருக்கக்கூடிய வழக்கம் மார்க்கத்திலே இல்லை. உழைக்க வேண்டும், அந்த உழைப்பையும் ரப்பு தான் நம்மிடத்தில் செய்ய வைக்கின்றான் என்ற அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அதன் இறுதியிலே அல்லாஹ் வழங்கக்கூடிய ரிசுக்கின் மீது ஆதரவு வைத்தவர்களாக இருக்க வேண்டும். ரப்பு தான் எனக்கு கொடுக்கிறான், கடையை திறந்து வச்சிருக்கிறது என்னுடைய கடமை, ஆனால் அதில் ரிசுக்கை கொண்டு வந்து சேர்ப்போம் அல்லாஹ்வாகத்தான் இருக்கின்றான். இந்த உணர்விலேயே நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் கொடுப்பது போதும். நேற்று நிறைய கொடுத்தா இன்னைக்கு கொஞ்சம் குறைச்சு கொடுத்திருக்கிறா, அதுல ஒரு ஹைர் இருக்கும், நிறைய வந்துட்டு அதுக்கு ஒரு செலவு வர்றதுக்கு குறைச்சலா கிடைச்சா போதும், இப்படி எல்லாம் இதான் கனாத், போதும் என்ற மனம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவங்கள்ட்ட கேட்டாங்க பல். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நஹ்னுல் முத்தவக்கிலும், நாங்கெல்லாம் தவக்குல் வச்சவங்க. அப்படி சொன்ன உடனே முருகன் சத்தாவில் தானே சொன்னாங்க, நீங்க முத்தவக்கில் கிடையாது, மாறாக அன்துமுல் முத்தக்கிலும், நீங்கள் சோர்வு நிலையில இருந்து கொண்டு உங்கள் நீங்களே ஏமாத்திக்கிட்டீங்க, உங்கள் நீங்களே ஏமாத்திக்கிட்டு. இன்னமல் முத்தவக்கில், உண்மையிலே ஒரு தவக்குல் வைத்தவன் எப்படி இருப்பான் தெரியுமா? அல்லதி யுல்கி ஹப்பத்தன் ஃபில் அர்தி வயதவக்கலு அலல்லாஹ், பூமியிலே ஒரு விதையை நட்டுவிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பான். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. விவசாயமே செய்ய மாட்டேன், எனக்கு பூமியை பொத்துக்கிட்டு என்ன வரணும், தானியம் வரணும்னு சொன்னா எப்படி வரும்? ஒரு விதையை நட வேண்டியது உன்னுடைய வேலை. அதிகாலை பொழுதில் எழுந்து ஒரு விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுறான், அந்த பூமியை செப்பனிட்டு உழுது போட்டு அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி விதை பாவி அது எல்லா விதமான பூச்சிகளும் அண்டாமல் அதற்கு உரம் போட்டு எவ்வளவு பாதுகாப்பு பண்ணி, அப்போ கடைசியிலேயே அவனுக்கு பல சமயங்களிலே என்ன வந்து விடுகின்றது, ரப்பை பற்றி சிந்தனை இல்லாத காரணத்தினால் நஷ்டமும் கூட ஏற்பட்டு விடுகின்றது. ஆனால் ஒரு நல்ல விவசாயி விதை விதைத்த உடனேயே ரப்பிடத்தில் கையேற்றுவான், இறைவா நீ கொடுத்த விதை நல்ல நான் விளைச்சிட்டேன், இதற்கான விளைச்சலை நீதான் தர வேண்டும். இதுதான் முத்தவக்கிலினுடைய நிலை, இதுதான் தவக்குள் வைக்கக்கூடிய ஒருவருடைய நிலை என்பதாக ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலே தெளிவுபடுத்தி காண்பிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்வியலின் மூலமாக நமக்கு அதை ஊர்ஜிதப்படுத்தி காண்பித்திருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறத பார்க்கிறோம், அல்லாஹ் இன்னைக்கு குணத்தை கொடுப்பான், ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்க முடியுமா? நோயின்னு வந்துச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு போகணும், ஒரு நல்ல வைத்தியம் பார்த்துக்கணும். அல்லாஹ் எங்க ஷிஃபா வச்சிருக்கிறானோ அதை அனுபவிக்கணும். அல்லாஹ் தானே கொடுக்கிறான். எந்த ஒரு மருத்துவர் உயர்ந்தவர்னு சொல்லுவாங்க, அவர் போட்டா சூப்பரா குணமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. பார்த்தா இவருக்கு மட்டும் அங்க வேலை செய்யாது. இவர் முழுக்க முழுக்க மருத்துவரின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார். மருத்துவரின் மூலமாகவும் குணப்படுத்துவன் அல்லாஹ்வாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணம் இருக்கும் என்றால், ஒரு சாதாரணமான 5 ரூபாய்க்கு வைத்தியம் பார்க்கிறவங்க எல்லாம் இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்கள்ட்ட கைராசியான டாக்டர் சொல்லி குணமாகறவங்க எல்லாம் இருக்கத்தான் செய்யறாங்க. அவ உண்மையில் யாரின் மீது அந்த இடத்திலே நாம் நம்முடைய எண்ணத்தை சீர்படுத்திக் கொள்வது என்பதில்தான் அல்லாஹ் நமக்கு காண்பித்திருக்கின்ற வழிமுறைகள் அமைந்திருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான ஒரு ஹதீஸை நமக்கு உதாரணமாக அவர்கள் அந்த இடத்திலே காண்பித்திருக்கின்றார்கள். அதாவது அல்லாஹ்தான் இந்த உலகத்திலே உயிர்ப்பிக்கின்றான், அதற்காக உயிரை அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக சொல்லி கணவன் மனைவி இணையாமல் இருக்க முடியுமா? அல்லாஹ் தான் உயிரை கொடுக்கணும். அப்போ கல்யாணம் முடிச்சா தானங்க குழந்தை பிறக்கும். அப்போ கல்யாணமே முடிக்காம குழந்தையை கொடுப்பா என்பதாக சொன்னா, அப்ப ரப்பின் மீதான நிலை அந்த இடத்திலே நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒன்றாக அது மாறிவிடுகின்றது.
கணவன் மனைவி இணைய வேண்டும், ரப்பிடத்திலே கையேந்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹக்க தவக்குல் என்று சொல்லக்கூடிய உண்மையான அந்த தவக்குலினுடைய நிலையை நாம் அந்த இடத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தான் உயிர்ப்பிக்கின்றான், அவன் தான் மரணிக்க செய்கின்றான், அவன் தான் ரிசுக்கையும் வழங்குகின்றான், அவன் தான் குணத்தையும் கொடுக்கின்றான். நோய் வந்துவிட்டால் குணத்தை கொடுக்கின்றான், அவன் தான் வியாபாரம் செய்தால் வருமானத்தையும் கொடுக்கின்றான், சில சமயத்தில் வருமானத்தையும் தடுக்கின்றான். அவன் தான் முயற்சி கொடுத்தால் அவன் தான் ரப்பு, தடுத்தால் அதுவும் அவனுடைய சிபத். கொடுக்கவும் செய்வான், தடுக்கவும் செய்வான். விசாலங்களை ஏற்படுத்துவனும் அவனாகத்தான் இருக்கின்றான், நெருக்கடி உண்டாக்குவனும் அவனாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றான். வெறுமனே பள்ளியாசல வந்து தொழுது விட்டு நம்முடைய விருப்பத்துக்கு நம்முடைய வாழ்வோம் என்று சொல்லக்கூடிய ரப்பு அல்ல நம்முடைய ரப்பு. வாழ்வின் ஒவ்வொரு அணுப்பொழுதிலும் அவனோடு தொடர்பு நமக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. நாம் வாழ்கின்றோம் என்றால் அல்லாஹ்வை கொண்டுதான் வாழுகின்றோம். அந்த உணர்வில் திளைத்திருக்கும் பொழுது நாம் நிச்சயமாக உயர்வுக்கு சென்று கொண்டே இருப்போம். நமக்கு ஏன் தோல்வி ஏற்படுகின்றது? ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி யக்கீன் இல்லாமல் போகும் பொழுது நாம வாழ்றோம், நாம வியாபாரம் செய்யறோம், நாம எப்படியாவது குணப்படுத்திக்கிட்டா தான் உண்டு. இப்படி எல்லாம் அவநம்பிக்கை கொள்ளக்கூடிய வாழ்க்கை முறையிலே தோல்விதான் அந்த இடத்திலே முழுவதுமாக கிடைக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள், லவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹ், உண்மையிலேயே நீங்கள் தவக்குல் வைப்பதாக இருந்தால் ஹக்க தவக்குலி, அது உண்மையான தவக்குலாக இருக்கணும். சாதாரண தவக்குல்னு ஒன்று, ஹக்க தவக்குல்னு ஒன்று. ஹக்க தவக்குல்னா என்ன? உண்மையிலேயே தவக்குல் வைப்பது என்பது எப்படிப்பட்டது? ரஸகக்கும் கமா யர்ஸுகு தய்ர், ஒரு பறவைக்கு உணவளிப்பதை போல அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு உணவளிப்பான். அப்பொழுது அந்த பறவை என்ன செய்கின்றது தெரியுமா? காலை பொழுது விழுந்தவுடனே கூட்டுக்குள்ளேயே படுத்துக்கிட்டு இருக்காது. தகுது ஹிசாமன், வெறும் வயிற்றோடு அது உணவை தேடி செல்லுகின்றது, கொஞ்ச தூரம் உழைக்கின்றது. எந்த பறவையும் மாலை நேரத்திலே பசியோடு வந்ததாக வரலாறு கிடையாது. அது போகுது, பசியோட தான் போகுது. அல்லாஹ் அதை மாலையிலே வயிற்றை நிரப்பித்தான் அனுப்புகின்றான். ரப்பை தவிர வேறு யாரையும் தெரியாது. ஆனால் அதற்காக அது பறக்காமல் கூட்டில இருப்பதும் கிடையாது. முடியாம கிடக்குது. அவங்க அந்த பறவைகளுடைய தாய் பறவை கொண்டு வந்து ஊட்டும், குஞ்சா இருக்கும் போது வந்து ஊட்டும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் அப்படியும் உணவு கொடுக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, இதுல நம்முடைய நிலைப்பாட்டை, நம்முடைய மனங்களை நாம் செம்மைப்படுத்திக் கொள்வது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இது அனைத்து நிலைகளிலும் நாம் பொருத்தி பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். தவக்குல் என்பதில நம்முடைய உழைப்பும் ஒரு பங்காகத்தான் இருக்கின்றது. உழைத்து விட்டுத்தான் தவக்குலை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம சாதாரணமா சொல்றோம் இல்லையா, மாட்டை கட்டி போட்டுட்டு தான் என்ன செய்யணும்? ரப்பிட்ட பொறுப்பு ஒப்படைக்கணும். அதுக்கு மேல அத்துக்கிட்டு போச்சுன்னா அல்லாஹ்வுடைய நாட்டம். மாட்டையே கட்டி போடாம வந்தா, சாதாரணமா பள்ளியாசலுக்கு வர்றோம், வர சமயத்துல வந்து அங்கங்க செருப்பு கிடக்குது, செருப்பு காணா போகுது அப்படின்னா வாசல்ல ஒருத்தர் உட்கார வச்சு ஒரு 2 ரூபா காசை கொடுத்து பாத்துக்கப்பான்னு சொல்லிட்டு வந்தா நம்ம நிம்மதியா தொழுகிறோமா இல்லையா? அதை விட்டுட்டு அந்த செருப்பு போயிருமோண்டா இவர் இங்க தொழுகை விட்டுருவாரு. முதல் ரக்காத்தில் இருக்காரு, 2வது ரக்காத்தில் இருக்கிறாரான்னு தெரியாது. அப்ப அதுக்காக வேண்டி அங்க வெளியில ஒருத்தர் பாதுகாப்பு வைத்திருக்கின்றோம் என்பதற்காக அல்லாஹ் பாதுகாக்கல, அவர் தான் பாதுகாக்கிறான் இருக்கா? ஒரு பொழுதும் அதுவும் இல்லை. ரப்பு தான் பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு பெரிய காவல்காரன் அந்த இடத்தில் வைத்தாலும் காவலனை மீறியவனாக திருடன் இருக்கின்றான். போறதுன்னு இருந்துச்சுன்னா போகத்தான் செய்யும். ஆனால் நம்முடைய நிம்மதி, அல்லாஹின் மீதான நம்முடைய மனநிலை, ரப்பின் மீது நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தொடர்பு, அது செம்மையாக இருக்க வேண்டும் என்றால் அன்பிற்குரியவர்களே, நாம் தவக்குலினுடைய விஷயத்தில நாம் மிகுந்த கவனம் செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஞானவான்கள் மிக அழகான ஒரு உதாரணம் சொல்வாங்க. தர்க்குல் அஸ்பாப், காரணங்களையே விட்டு விட்டு வாழ்வது என்பது மார்க்கம் அல்ல. நோய் வந்தா மாத்திரை சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. பசிச்சா நான் என்ன செய்ய மாட்டேன்? சாப்பாடு சாப்பிட மாட்டேன். தானா பசி சரியா யாராவது சொல்லுவாரா? சாப்பிட்டுட்டு தான் அல்லாஹ் பசியை போக்கணும்னு அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ அஸ்பஅனா, அல்லாஹ் தான் வயித்தை நிரப்புனா. இப்படி நினைப்பதுதான் மார்க்கத்தினுடைய ஒரு நிலை. தர்க்கு நظரில் அஸ்பாப். இன்னொரு பங்கு இருக்கின்றது. இந்த காரண காரியத்தின் மூலமாகத்தான் நான் வாழ்கின்றேன் என்ற மனதின் நிலையை விட்டு விடுவது, அதுதான் மார்க்கம். காரணங்களையே விட்டு விடுவது அல்ல மார்க்கம். நான் உழைக்காமலே இந்த உலகத்திலே வாழ்வேன் என்று சொன்னால் அவனை விட ஒரு முட்டாள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. மார்க்கம் அவனை வரவேற்கவில்லை. காரணம் தான் என்னை வாழ வைக்குதுன்னு அவன் நினைக்க கூடாது. இந்த கடை இல்லாட்டி நான் எப்படி வாழ்வேன்? அவன் தான் முஷ்ரிக்கு. இந்த கடை இல்லாமல் எப்படி நான் வாழ்வேன் என்பதாக சொன்னால் இந்த கடையின் மூலமாக ரிஸ்கை வழங்கக்கூடிய அல்லாஹ்வை அவன் புறக்கணிக்கின்றான். எனவே அன்பிற்குரியவர்களே, அந்த அம்சத்திலே நாம் நம்மை நாமே செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு சென்றார்கள், கவசம் அணிந்து கொண்டுதான் சென்றார்கள். நான் இறை தூதர் என்பதாக சொல்லி ரப்பு என்னை பாதுகாப்பான்னு சொல்லிட்டு கவசத்தை போட்டு என்ன செய்வார்? வீட்டிலே வச்சுட்டு போகல, போட்டுக்கிட்டு தான் போனாங்க. அங்க மக்கபா நகரத்திலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள். எப்படியாவது போய் சேர்ந்துடலாம் என்பதாக சொல்லல, கூடவே வழிகாட்டியும் அழைத்துக் கொண்டுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றாங்க.
உனக்கு மதீனாவுக்கு ஒரு குறுக்கு ரூட் தெரியும்னா அதை காமி. உன் மூலமாக யார் தான் காண்பிக்கின்றான்? அல்லாஹ் தான் வழியை காண்பிக்கின்றான். இதுதான் மார்க்கம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மகிழ்ச்சிகரமாக வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். ஒவ்வொரு பொழுதிலும் அவர் மீது நம்ம மீது அன்பை பொழிந்து கொண்டே இருக்கின்றான். நம்மை அதனால் தான் கலீஃபாவாக தேர்ந்தெடுத்திருக்கின்றான். எனவே நாம் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வின் மீதான அன்பை செப்பனிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அதில் தொய்வு வந்து விடக்கூடாது. அது சரியாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளுமே சரியாகும். என்னை நேசிப்பவனை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன்.